பங்குனி 10 தவக்கால சிந்தனைகள். இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் நாங்கள் இதய சுத்தியோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் என்று அழைக்கின்றார். குறிப்பாக இன்றைய முதல் வாசகம் லேவியர் ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் உங்கள் கடவுள் தூயோராயிருப்பது போல நீங்களும் தூயவர்களாயிருங்கள், நேர்மையாளராக வாழுங்கள் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. களவெடுக்காமல், மற்றவருடைய சொத்துக்களை அபகரிக்காமல், எப்பொழுதும் கடவுளுடைய பார்வையிலே நேர்மையாளராக வாழும்படியான அறிவுறுத்தல் விடுக்கப்படுகின்றது. இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவு தூரம் நேர்மையாக வாழுகின்றோம்? கடவுளுடைய பார்வையிலே நாங்கள் செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றும் நேர்மையானவையாக இருக்கின்றன. இன்று சிலர் மனச்சாட்சியை பற்றி சிந்திப்பதே இல்லை. மனச்சாட்சி கடவுளுடைய குரலாக எங்கள் உள்ளங்களில் எதிரொலித்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த தவக்காலத்திலே நாங்கள் எங்கள் உள்ளங்களை நாங்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நாங்கள் நேர்மையாக வாழுகின்றோமா? தூய்மையாக வாழுகின்றோமா? எங்கள் இதயத்தை வெறுமையாக்குவதுதான் இந்த தவக்காலத்திலே முக்கியமான நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே எப்பொழுதுமே நாங்கள் மனச்சாட்சிக்கு கட்டுப்பட்டவர்களாக வாழுகின்ற பொழுது நாங்கள் நேர்மையாளராக வாழ முடியும். அதே வேளையிலே இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி எடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நற்செய்தியிலே நாங்கள் குறிப்பாக பார்க்கின்றோம், சிறியவற்றை நாங்கள் செய்கின்ற பொழுது அது எங்களுக்கு முடிவில்லா வாழ்வை எட்டி பார்க்க வைக்கின்றது. குறிப்பாக ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் என்று கூறுவார்கள். சின்ன சிறிய செயல்களே எங்களுக்கு முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்லுகின்றன. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே சொல்லப்படுகின்றது. நான் பசியாயிருந்தேன், தாகமாயிருந்தேன், அந்நியனாயிருந்தேன், ஆடையின்றி இருந்தேன், நோயாளியாயிருந்தேன், நீங்கள் என்னை உடை உடுத்தினீர்கள், பார்க்க வந்தீர்கள், என் பசியை போக்கினீர்கள், ஆகவே நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் முடிவில்லா வாழ்வுக்கு அழைக்கின்ற நிகழ்வு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன சிறிய செயல்கள், நற்செயல்கள் அனைத்துமே முடிவில்லா வாழ்விற்கு எங்களை அழைத்து செல்கின்றது. ஆகவே இதைத்தான் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லுகின்றோம். நாங்கள் பெரிதாக சாதிக்கின்ற ஒரு வாழ்வை வாழ இங்கு அழைக்கப்படவில்லை. எங்கள் சின்ன சிறிய நற்செயல்கள் மூலம் ஏழைகளுக்கு, தேவையில் உணர்வோருக்கு நாங்கள் உதவி செய்கின்ற பொழுது இயேசுவுக்கே செய்கின்றோம் என்ற மனப்பான்மையோடு இந்த தவக்காலத்திலே நாங்கள் ஈகை செய்ய வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். அது ஒவ்வொரு சகோதரன் சகோதரியிலும் இயேசுவை கண்டு உதவ நாங்கள் முன்வருகின்ற பொழுது நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கை நோக்கியே பயணிக்கிறோம் என்பதை நாங்கள் ஆழமாக உணர்ந்து இந்த தவக்காலத்திலே ஈகையிலே சின்ன சிறிய நற்செயல்களில் ஈடுபட்டு நாங்கள் ஆண்டவனுக்கு இயேசுவுக்கு சாட்சிகளாக வாழுவோம். ஆமென்.